Amen. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு விசையாக கூட மீண்டுமாக தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya. நமக்கு வலியும் ஜீவனும் சத்தியமான தேவன். ஹalleluya. அவரே நமக்கு வலியான தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு கூட தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. ஆம் தேவ ஜனமே, நம் தேவன் அவர் வலியானவர். ஹalleluya. நம்முடைய தேவன் அவர் ஒளியான தேவன். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் நன்றியோடு கூட வாய்களை விரிவாக திறந்து நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம் தேவனை நோக்கி சொல்லுவோமா? அப்பா, நீரே என் தேவன், நீர் எல்லாவற்றிலும் மேலானவர். ஹalleluya. நீரே எங்களுக்கு வலியாக இருக்கிற தேவன். ஹalleluya. ஓ பரிசுத்த தேவனை அடைய முடியாதபடி மனுஷன் தத்தளிக்கும் போது ஹalleluya இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பானானால் ஹalleluya அவன் வலியை கண்டடைவான் என்று வேத வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தின்படி இந்த நாள்ல ஏதோ நம்ம வலி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த பூமியில பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில என்ன செய்வது, எப்படி செய்வது என்று தெரியாமல் நாம் அலைந்து கொண்டு இருக்கலாம். ஹalleluya. ஆனா நம் தேவன் வழி திறக்கிற தேவன். ஹalleluya. இந்த ஆண்டுல புதிய வழியை தேவன் நமக்கு தருவார். ஹalleluya. அவர் புதிய பாதையில நம்மை வழி நடத்துவார். ஹalleluya. எல்லோரும் கரங்களை தட்டி நன்றியோடு கூட தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. ஓ thank you Jesus. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வழியாக இருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு வழியாக இருக்கிறீர், உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் நன்றியோடு கூட தேவனை ஆராதிப்போமா? ஓ thank you Jesus. ஹalleluya. ஓ மாலந்து எங்களுக்கு விடுதலை இல்லை இயேசுவே. நீர் இல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லை. எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி சொல்லுவோமா? எனக்கு நீரே வலி, நீரே சத்யம், நீரே ஜீவன் இசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் போக வேண்டிய இந்த ஆண்டு
உலகத்துல நாம போக வேண்டிய ஒவ்வொரு பாதையும் நமக்காக வழி காட்டி இதோ என்னை வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிற நம் தேவனை நான் அந்த கிருபை அவர் நம் மீது வைத்த அந்த கிருபை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போமா. ஹalleluya. thank you Jesus. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்த அந்த பிரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஹalleluya. எல்லாரும் வாயில விரிவாக திறந்த தேவனை ஆராதிப்போமா. thank you Jesus. hallelujah. கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை கிருபையே, உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்திய கிருபையே. கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்திய கிருபையே. எல்லாரும் சொல்லுவோமா, உம் கிருபையே, உம் கிருபைதான் என்னை காத்தது, உங்க கிருபைதான் இயேசுவே, உம் கிருபைதான் என்னை நடத்திய கிருபையே. கிருபை கிருபை கிருபை
கிருபைதான் உம் கிருபைதான் என்னை காத்தது உம் கிருபைதான் என்னை நடத்திய கிருபையே हालेलुया परमेश्वर को वचन के लिए अपने आप को समर्पण करना है, अर्पण करना है। ஏனென்று கேட்டால் இந்த வேத வார்த்தை வசனம் மிகவும் முக்கியம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். अगर पूछा जाए कि क्यों, क्योंकि परमेश्वर का जो वचन है वो बहुत ही ज्यादा मुख्य है और बहुत ज्यादा महत्वपूर्ण है। அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேக காரியங்களுக்காக நேரங்களை சமயங்களை எல்லாவற்றையும் செலவு செய்வார். ஆனால் வேத வசனத்திற்கு அருமையான தேவ பிள்ளைகளே தங்களை நேரத்தை அதிகமாய் கொடுக்காதபடி வேத வசனம் அவருடைய வாழ்க்கையிலே ஆடித்தரமாய் இல்லாதபடினால்தான் அவருடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். बहुत सारे लोग अपने समय को कई अलग अलग जगह पर बिताते हैं, समय को व्यर्थ कर देते हैं, परमेश्वर को वचन में ज्यादा समय नहीं लगाते, वचन में ध्यान नहीं देते। इस कारण से उनके जीवन में भी परमेश्वर का वचन के अनुसार वो फल नहीं दे पाते। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा होने पाए। அதனால்தான் இந்த வருடத்திலே தேவன் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தேவனை நீங்கள் தேவனை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி इस वर्ष में जो परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा का वचन जो हमारे कलीसिया के लिए है कि तुम परमेश्वर यहोवा ही परमेश्वर है करके तुम जान जाओगे। என்னன்னு கேட்டால் அந்த நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆகாப் ராஜா தேவன் செய்த மகத்துவங்களையும் மகிமையையும் அற்புதமான காரியங்களை கண்ணார கண்டு அவர் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. और देखते हैं कि आहाब जब राजा तो था, उसने परमेश्वर की महिमा को, परमेश्वर की सामर्थ को और परमेश्वर के अनेकों कार्यों को जानने के बाद भी, देखने के बाद भी परमेश्वर के नाम के महिमा उसने नहीं किया। அவர் தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் சரியாக அறிந்து கொள்ளாதபடினாலே அவரை குறித்து வேதம் சொல்கிறது ஆகாபு தன்னை விற்று போட்டான் என்று சொல்லி और वो परमेश्वर को और परमेश्वर के वचन को सही रीति से नहीं जाना, सही रीति से नहीं समझा। इस कारण से आहाब राजा के बारे में लिखा गया है कि उसने अपने आप को बेच दिया। அதனால்தான் ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை கடைசியிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே போய்விட்டது. इसलिए आहाब राजा का जो जीवन है उसका अंत बहुत बुरा होता है। அதைத்தான் தேவன் தெளிவாக அங்க என்ன சொல்லியிருக்கிறார், நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर ने साफ तौर से बताया है कि मैं ही परमेश्वर यहोवा हूँ, ये तुम्हें अच्छी रीति से सही से जान लेना है। அந்த வசனத்தை வைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் சபைக்கும் ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தை குறித்தார். நம்முடைய தேவன் யார் என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और इस वचन के अनुसार परमेश्वर ने कलीसिया को यह वचन दिया है कि कलीसिया भी जान ले कि परमेश्वर यहोवा कैसा है। அதை குறித்து தான் கடந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். और इसी विषय में पिछले कुछ हफ्तों से हम ध्यान करते हुए आ रहे हैं। அதனாலே கடந்த நாட்களிலே நாம் தேவனை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும், சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். और हमने पिछले कुछ हफ्तों से देखते हुए आ रहे हैं परमेश्वर को क्यों अच्छी रीति से जान लेना चाहिए, परमेश्वर कैसा है, परमेश्वर कौन है, इन चीजों को हम देखते हुए आ रहे हैं। முதலாவது தேவனை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். सबसे पहले यह है कि परमेश्वर को हम सही रीति से जान लेना चाहिए। இரண்டாவது தேவனுடைய சத்தியமாகிய வசனத்தை வார்த்தையை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். दूसरा यह है कि परमेश्वर का जो वचन, जो सत्य वचन है, उसको सही रीति से समझ लेना चाहिए, जान लेना चाहिए। அதனால்தான் போன வாரம் நாம் சத்தியத்தை குறித்து நாம் பார்த்தோம். पिछले हफ्ते हमने सत्य वचन के बारे में हमने ध्यान किया है। சத்தியம் என்பது தேவனுடைய வசனம் என்று சொல்லி பார்த்தோம். सत्य क्या है? सत्य परमेश्वर का वचन है करके हमने देखा। சத்திய வசனத்தை தெளிவாக சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். सत्य वचन को हमें सही रीति से जान लेना, समझ लेना चाहिए करके हमने देखा। மூன்றாவது சத்திய வசனத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்திலே நாம் பார்த்தோம். दूसरी बात है परमेश्वर के सत्य वचन को हम प्रेम करना चाहिए, उसको चाहना चाहिए करके हमने देखा। இந்த வாரத்திலே நாம் சத்திய வசனத்தை சரியாய் அறிந்த
நேசிக்கிறவருடைய சாட்சியை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். और इस हफ्ते हम देखेंगे कि उन लोगों के बारे में जिन्होंने परमेश्वर के सत्य वचन को अपने जीवन में लागू किया, उनके एक बार की गवाही को हम देखेंगे। வேதத்திலே அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और वचन में अनेकों बाइबल में अनेकों लोगों के बारे में बताया गया है। ஐயா சத்திய வசனத்தை அருமையான தேவன் சரியாய் அறிந்து அவர்கள் நேசித்தபடினாலே அவர்கள் எவ்வளவு சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். और हम देखेंगे कि बाइबल में अनेकों लोग हो जिन्होंने परमेश्वर के वचन को सही रीति से जाना और उसको प्रेम किया, अपने जीवन में लागू किया, उनके गवाहियों के बारे में हम देखेंगे। நாம் நேரம் இருக்கிறபடி நாம் என்ன செய்வோம், கண்டிப்பாக நாம் பார்க்கலாம். कम समय है और कोशिश करेंगे कि इस सारे बातों को ध्यान करें। தயவு செய்து வசனங்களை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் வசனங்களை கவனமாய் வைத்து நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாய் கிரியை செய்வார். कृपया करके आप इन वचनों को अपने पास लिख के रख लीजिए और उस पर ध्यान कीजिए, नीचे परमेश्वर हमें आशीष करेगा। அதனால இப்ப மூன்றாவதாக சத்தியத்தை நேசித்து அறிந்தவருடைய சாட்சியை குறித்து நாம் பார்க்கலாம். और अभी हम देखेंगे कि जिन्होंने परमेश्वर के वचन को जिन्होंने प्रेम किया है, उनके बारे में, उनकी गवाही के बारे में हम देखेंगे। முதலாவது ஒரு நம்மை குறித்து நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனத்து வரைக்கும் நாம் வாசிக்கலாம். अभी हम पढ़ेंगे पहला थिस्सलुनीके का पहला अध्याय उसका 1 से लेकर 8 वचन तक। ஆமென். முதல் அதிகாரம் முதலாவது அதிகாரம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இங்கே 8வது வசனத்திலே 7வது வசனமும் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. इसमें 7वां वचन और 8वें वचन में लिखा गया है। இந்த மக்கதோனியா சபையாரை குறித்து அங்கே அவர்களுடைய சாட்சி ஆகாயாவிலும் மற்ற மக்கதோனியாவிலும் பயங்கரமாய் பிரசித்தமாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். और यहाँ पर देखते हैं, यहाँ तक कि मकदोनिया और अखाया के सब विश्वासियों के लिए तुम आदर्श बने। 7வது வசனத்தை 8வது வசனத்தில வாசிக்கலாம். पहला थिस्सलुनीके अध्याय 1 और 7 और 8 पढ़ेंगे। यहाँ तक कि मकदोनिया और अखाया के सब विश्वासियों के लिए तुम आदर्श बने, क्योंकि तुम्हारे यहाँ से न केवल मकदोनिया और अखाया में प्रभु का वचन सुनाया गया, पर तुम्हारे विश्वास की जो परमेश्वर पर है हर जगह ऐसी चर्चा फैल गई कि हमें कहने की आवश्यकता ही नहीं। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। தெசலோனிக்கே சபையாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर थिस्सलुनीके कलीसिया के बारे में बताया गया है। இவர்கள் சத்திய வசனத்தை அவர்கள் தெளிவாக அறிந்து செயல்பட்டபடினாலே, और वे सत्य वचन को सही रीति से जानकर वो अपने जीवन में लागू किया, कार्य किया। इसलिए இங்கே அவர்களை குறித்து
அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு சாட்சி இங்கே எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. और उनके बारे में एक अच्छी गवाही यहाँ पर लिखा गया, बताया गया है। நம்ம என்ன சொல்லி கேட்ட, மிகுந்த உபத்திரவத்திலே बहुत कलेश में நீங்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி, तुमने परमेश्वर के वचन को ग्रहण किया है करके लिखा है। திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு परमेश्वर का वचन को ग्रहण करके என்ன செய்திருக்கார் கேட்டால், உங்க கர்த்தரையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் என்ன செய்தார்கள், பின்பற்றினார்கள். और परमेश्वर को और परमेश्वर के सेवक लोग को उन्होंने अनुकरण किया है। கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் தெளிவாய் கேட்டு, உபத்திரம் வந்தாலும் வசனத்துக்கு முதலிடம் கேட்டு அவர்கள் வாழ்ந்தபடியினாலே, और परमेश्वर के वचन को सही रीति से समझ के कलेश आने के समय भी परमेश्वर के वचन में वो स्थिर रहे, उसने दिया उन्होंने। அங்கே ரெண்டு சபையாருக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். और वे दो कलीसिया के लिए आदर्श बने थे, ये कलीसिया के लोग। அவர்களை குறித்து இன்னைக்கு மற்ற சபைகளிலும் சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார்கள். और उनके बारे में दूसरे कलीसियाओं में उनके बारे में लोग चर्चा करने लगे, उनकी गवाही देने लगे। ஏனென்று கேட்டால், இந்த தெசலோனிக்கே சபையார் உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட தேவனுடைய வசனத்தை அவர்கள் சரியாக அறிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். क्योंकि कलेश के समय भी, बड़े उपद्रव के समय भी इस थेसलोनिके कलीसिया ने परमेश्वर को वचन को सही से समझा और परमेश्वर के वचन को पकड़े रहे। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, இந்த தெசலோனிக்கே குறித்து நாம் வாசிக்கும் போது, जब ये थेसलोनिके के बारे में पढ़ते हैं, இந்த தெசலோனிக்கேயுடைய பழைய அந்த ஒரு பேர் என்னவென்று கேட்டால், அங்கே சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தர்மா என்கிற ஒரு பேர் தான் முதல்ல இருந்தது. अरे थेसलोनिके की जो शहर है, उसका पहले जो एक नाम था, हम इतिहास में पढ़ते हैं कि धर्मा नाम का एक शहर कहलाता था। ये கிபி 316வது வருஷத்திலே, और यीशु मसीह के बीसी के समय 14वें समय से 314 வருஷத்திலே 14 கேசண்டர் என்கிற ஒரு தளபதி அந்த நாட்டிற்கு வந்தார், தெசலோனிக்கே தேசத்துக்கு வந்தார். और उस थेसलोनिके समय में एक जो उनका जो एक लीडर था, जो अलेक्जेंडर, அதற்கு முன்பதாக வந்து திருமா என்கிற பெயர் இருந்தது. और उससे पहले वहां पर उस जगह का नाम, शहर का नाम அவர் धर्मा नाम था। அவர் அந்த தேசத்துக்கு தளபதியாய் वந்த பிறகு जब वह व्यक्ति वहां पर राजा होकर आया, लीडर बन के आया, அவர் என்ன செய்தார்னு கேட்டால், और उसने क्या किया, அவருடைய மனைவியும் அலெக்சாண்டருடைய தங்கச்சியுமாகிய தெசலோனி என்கிற அவள் அந்த பெண்ணுடைய பெயரை அந்த தேசத்துக்கு வைத்தார். और वो अलेक्जेंडर जो था, उसने अपने वाइफ का बहन का नाम था कि थेसलोनी करके, उसी के नाम से उस शहर का नाम भी थेसलोनिके रखा। ஆயினால்தான் அந்த தெசலோனிக்கே சபையிலே பயங்கரமான ஆட்கள் இருந்தார்கள். और इसलिए उस थेसलोनिके कलीसिया में बहुत भयंकर लोग रहते थे, பெரிய படித்தவர்கள் இருந்தார்கள், बड़े पढ़े लिखे लोग थे, பெரிய வைராக்கியத்தோடு, அதாவது விக்கிரகங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். और वो अपने धर्म के लिए बहुत उत्साहित रहते थे। ஆகினால இந்த தெசலோனிக்கே சபைக்கு और इस थेसलोनिके कलीसिया के लिए அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணினார். और प्रेरित पौलुस बड़े बोझ के साथ इस कलीसिया के लिए उन्होंने प्रार्थना किया। அப்பொழுது அவர் இரண்டாவது மிஷனரி பயணத்திலே, और दूसरे वो जब यात्रा करे थे, என்ன செய்தார் கேட்டால், அந்த தெசலோனிக்கே தேசத்திற்கு பட்டணத்திற்கு போய், और उसके बाद वे थेसलोनिके के उस शहर में गए। 3 ஓய்வு நாளிலே இந்த சபையை உருவாக்கும்படி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். और 3 सप्ताह के अंदर पौलुस के द्वारा पवित्र आत्मा ने इस कलीसिया की स्थापना करने के लिए परमेश्वर ने सहायता किया। நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். प्रेरितों काम 17वां अध्याय पहला 1 से लेकर 3 वचन तक पढ़ेंगे। அவர்கள் அங்கே
அம்பிபோலி பட்டணத்தையும் ஆ. அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். ஆ. அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. ஆ. பவுல் தன் வழக்கத்தின்படியே ஆ. அவர்களிடத்தில் போய் ஆ. 3 ஓய்வு நாட்களில் ஆ. வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து ஆ. அவர்களுடனே சம்பாஷித்து ஆ. கிறிஸ்து பாடுபடவும் ஆ. மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் ம். நான் உங்களுக்கு அறிவிக்கிற ஆ. இந்த இயேசு கிறிஸ்து என்றும் ஆ. காண்பித்து ஆ. திருஷ்டாந்தப்படுத்தினான். வாசிங்க, அடுத்தது வாசிக்கிறோம். அவர்களில் சிலரும் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் பாத்தீங்க, பக்தியுள்ள கிரேக்கருடைய திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். ஆ, விசுவாசியாத யூதர்கள் ஆ. வைராக்கியம் கொண்டு ஆ. வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக் கொண்டு ஆ. கூட்டம் கூடி ஆ. பட்டணத்தில் அமளி உண்டாக்கி ஆ. யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு ஆ. அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வர வகை தேடினார்கள். இங்கே பாருங்க, ஒரு வைராக்கியம் உள்ள அந்த பட்டணத்துல இருந்தவர்கள் பயங்கரமான படித்தவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள். और यहाँ देखते हैं कि थिस्सलुनीके नगर में जो लोग थे वो बहुत भयंकर उत्साहित और ढाह से बने हुए लोग थे. ஆகையினாலே அங்கே 3 ஓய்வு நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெப ஆலயத்திலே கர்த்தருடைய வசனத்தை அவர் என்ன செய்தார்னு கேட்டால் தெளிவாக அவர் போதித்தார். और यहाँ पर प्रेरित पौलुस ने क्या किया, 3 सप्त के दिन आके परमेश्वर के वचन को बहुत अच्छी रीति से वहां पर प्रचार किया. ஆகையினாலே அவர் என்ன செய்தார்னு கேட்டால் அவர்கள் உடனே அநேக இந்த ஸ்திரீகளும் அநேகர் என்ன செய்தார்கள், தேவனின் மேலே விசுவாசம் வைத்து தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். इसलिए उस वचनों को सुनकर वहाँ के अनेक स्त्रियों लोग, पुरुष लोग, वहाँ के लोगों ने परमेश्वर के वचन को ग्रहण किया और परमेश्वर पर विश्वास किया. அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு जब उन्होंने परमेश्वर ग्रहण करने के बाद பாருங்க, அநேகர் விசுவாசத்திலே வந்த பிறகு बहुत अनेक लोग विश्वास में आने के बाद அங்கிருந்த அநேக யூதர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை துன்புறுத்தும்படி அவர்கள் செயல்பட்டார்கள். और वहाँ पर अनेकों यहूदी लोग जो है उनके विरुद्ध में खड़े होकर उनके विरुद्ध में आके उन्हें सताने शुरू कर दिया. ஆகையினாலே அங்க இருக்கிற அந்த அங்க இருக்கிற குடும்பங்களை அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் மிகவும் பயப்படுத்தி துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். और वहाँ पर जो विश्वास में आए लोगों को उन्हें डराना और उनको डराना और धमकी देना शुरू कर दिया. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, लेकिन परमेश्वर के प्रिय बच्चों, அதைத்தான் இங்கே தெசலோனிக்கே நிருபத்திலே சொல்லுகிறார். यहाँ पर थिस्सलुनीके पत्री में बता रहे हैं இந்த தெசலோனிக்கே சபையார் இயேசுவின் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், और ये थिस्सलुनीके कलीसिया के लोग जो है प्रभु के वचनों को मानकर उद्धार पाए हुए लोग हैं. பாரம்பரியத்தை எல்லாவற்றையும் விட்டு வசனத்தின் அடிப்படையில் இயேசுவை பின்பற்றினவர்கள், अपनी पुरानी परंपरा रीति रिवाज को छोड़कर परमेश्वर के वचन को सुनकर परमेश्वर को ग्रहण किए हुए लोग हैं. இங்கே என்ன செய்தான்னு கேட்டால் அவர்கள் இங்கே நம்ம வாசித்த இந்த 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரத்திலே மிகுந்த உபத்திரவத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். और जैसे हमने पढ़ा था पहले थिस्सलुनीके के पहले अध्याय में कि बड़े कलेश के साथ उन्होंने परमेश्वर के वचन को ग्रहण किया था. ஆகினால்தான் அவர்கள் என்ன செய்ய மக்கதோனியா நாட்டுக்கும் நாட்டாருக்கும் அகாய நாட்டுக்கு என்ன செய்தார்கள் கேட்டால் முன்மாதிரியாக இருந்தார்கள். इसलिए वे मकदूनिया और अखाया देश के लिए वो एक गवाह बने, गवाही के रूप में खड़े रहे. பிறகு அவர் மற்ற அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சாட்சி பிரசித்தமாயிற்று. और इसलिए उनका जो जीवन है, उनका जो गवाही है, वहां पर उन लोगों में प्रसिद्ध हो गया. ஆயினாலே உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமை உள்ளதா இருக்க வேண்டும் என்று கேட்டால், आपका जीवन, मेरा जीवन प्रभु यीशु मसीह के लिए महिमा देने से भरा हुआ एक जीवन होगा तो வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். आप परमेश्वर के वचन के आधारित में हो हमारा जीवन होना இந்த चाहिए. சபையாரை குறித்து சொல்லும்போது பவுல் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். और इस कलीसिया के बारे में प्रेरित पौलुस कितने साफ रीति से बताते हैं, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே என்ன செய்தீர்கள், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். और तुमने बड़े कलेश के समय में परमेश्वर के वचन को तुमने ग्रहण किया था. ஆகையினால்தான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன குழப்பம் வந்தாலும் அவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. इसलिए कोई भी उन समस्या के लिए आ गया, कोई समस्या आने के बाद भी, कलेश आने के बाद भी, दुख आने के बाद भी उन्होंने परमेश्वर के वचन में बने रहे. ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு வேத வசனம் மிக
முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के प्रिय बच्चों, परमेश्वर का वचन हमारे लिए बहुत जरूरी है, बहुत महत्वपूर्ण है, जानना बहुत जरूरी है। இங்கே தேவன் தெளிவாக சொல்கிறார். परमेश्वर यहाँ पर वचन बहुत रीति से परमेश्वर बताते हैं। 6வது வசனத்திலே மிகுந்த உபத்திரவத்திலே நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள், அதை விசுவாசித்து நடந்தீர்கள். और 6वें वचन में लिखा है, तुमने बड़े उपद्रव में, बड़े कलेश में परमेश्वर के वचन को ग्रहण करके उसमें स्थिर रहे हैं। அதனால்தான் அங்க இருக்கிற மற்ற எல்லா சபையாருக்கு ஒரு மாதிரி முன்மாதிரியாக இருந்தார். इसलिए वो तिस्लोक के कलीसिया के लोग बाकी लोगों के लिए एक आदर्श बन के वो दिखाई दिए। எந்த தேவனுடைய பிள்ளை, எந்த சபை வேத வசனத்தின் அடிப்படையிலே வாழ்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, ஜீவிக்கிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தான் இருப்பார்கள். जो भी परमेश्वर का बच्चे है, संतान है या कलीसिया है, जो परमेश्वर के वचन को ग्रहण कर उस वचन को पकड़ कर उसमें जीते हैं, चलते हैं, कार्य करते हैं, निश्चय ही वो दूसरे लोगों के लिए, बाकी लोगों के लिए आदर्श बन के जीते हैं। ஏனென்றால் வேத வசனம் மிக முக்கியம். क्योंकि परमेश्वर का वचन बहुत महत्वपूर्ण है। அதுதான் நம்மை என்ன செய்து கேட்டால் பலப்படுத்தக்கூடியது. क्योंकि परमेश्वर का वचन ही है जो हमें बल देता है। அதனால்தான் வசனம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். क्योंकि जो वचन है वो हमारे हृदय में होना चाहिए, ये हमारा परमेश्वर हमसे चाहता है। நீங்க பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது கூட जब हम पुराने नियम में हम देखते हैं, அங்கே தேவன் சொல்கிறார், परमेश्वर वहां पर कहते हैं, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, व्यवस्था विवरण 6वां अध्याय 6वां वचन जब हम पढ़ते हैं, 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, 11वां अध्याय 19वां वचन पढ़ते हैं। பாருங்க தேவன் எவ்வளவு என்ன சொல்கிறார் என்று சொல்லி. देखिए वहां पर परमेश्वर क्या कहते हैं। உபாகமம் 6:6 व्यवस्था विवरण अध्याय 6 और वचन 6। இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இங்கே சொல்லுகிறார் பார், இன்று நான் உனக்கு கொடுக்கிற கட்டளை வார்த்தை என்னோட இருதயத்திலே இருக்க கடவுது. और यहाँ पर लिखा गया है, जो परमेश्वर आज्ञा देते हैं, आज जो आज्ञा तुम्हें दिया जा रहा है, वो आज्ञा तुम्हारे हृदय में छप जाए, लिखी जाए, बना रहे। 11-19 கூட வாசிக்கலாம். और 11 भी पढ़ेंगे। நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கையில் மேல் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு பாருங்க என்ன சொல்றாங்க. நீங்க தொடர்ந்து அதை நம்ம வாசிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும், உட்கார்ந்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, நீ பேசும்போது இந்த வார்த்தையை குறித்து நீ என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். और इसमें लिखा है कि परमेश्वर को वचन को अपने हृदय के पट्टियों में लिखना है, बल्कि अपने बच्चों को भी चलते बैठते हमेशा उन वचनों को सिखाते रहना है। ஏனென்று கேட்டால், क्योंकि தேவன் ஏன் இதை சொல்கிறார் என்று கேட்டால், परमेश्वर ऐसे क्यों कह रहे हैं, உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் நாம் என்ன செய்வோம், அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுவோம், அவருடைய அதை சொன்னபடி நடப்போம். और आपके अंदर, मेरे अंदर, हमारे हृदय में जब परमेश्वर का वचन होगा, जब भी हम उस वचन को लेकर बोलेंगे, दूसरों को हम बता पाएंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதா கேட்டாங்க. और इस्राएली लोगों ने सिर्फ परमेश्वर के वचन को उस कानों से सुना था, மேலோட்டமா அப்படியே படிச்சுட்டு போனாங்க. और वो ऊपर से ही पढ़ते थे। ஆனால் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இல்லை. लेकिन उनके जीवन में, उनके हृदय में परमेश्वर का वचन उन्होंने उसको अच्छी तरह रखा नहीं। ஆயினால்தான் அவர்கள் முறுமுறுத்து அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். इसलिए वो कुड़कुड़ा के परमेश्वर के आशीर्वाद को उन्होंने खो दिया। தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கானான் தேசத்தை என்ன செய்தார்கள், பாலும் ஓடும் என்கிற கானான் தேசத்தை இழந்து போனார்கள். और क्योंकि वो जो कनान देश है, जहाँ मधु और दूध की धाराएं बहती थी, उस देश को उन्होंने अपने कुड़कुड़ाने के कारण छोड़ दिया। காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக அவருடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் இல்லாததாலே. क्योंकि परमेश्वर का वचन को हृदय में, उनकी आत्मा में, उनके प्राण में नहीं था, इस कारण से उन्होंने खो दिया। யாருடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவர்களை ஒருபோதும் அவர்களை ஒன்றுமே யாராலும் செய்ய முடியாது. और जिसके जीवन में, जिसके हृदय में परमेश्वर का वचन होगा, उसको कोई भी समस्या, कोई भी परेशानी, कोई भी परिस्थिति उसको कुछ भी बिगाड़ नहीं सकता है। இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரட்டும், इस
दुनिया में चाहे कितने कष्ट आ जाए, समस्या क्यों ना आ जाए, இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு விரோதமாக எத்தனை வல்லரசுகள் தோன்றட்டும், और कितने ही आप परमेश्वर के बच्चों के विरोध में कितने भी सेना आ जाए, कोई भी राज्य आ जाए, फिर भी ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. कोई भी कुछ नहीं कर सकता. இந்த தெசலோனிக்கே தெசலோனிக்கே தேசத்திலே அந்த இயேசுவை இவர்கள் விசுவாசித்த பிறகு अनेகரை அவர்கள் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் யூதர்கள். और थिस्सलुनीके कलीसिया में देखते हैं कि अनेकों लोगों ने परमेश्वर के वचन को मान लिया और ग्रहण किया, विश्वास में आ गए, लेकिन यहूदी लोगों ने उनको आके सताना शुरू कर दिया, उनके विरोध में उठ के खड़े हो गए. அந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தை அவர்கள் சரியாக அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்தபடியினால் परमेश्वर के वचन को उन्होंने सही रीति समझा, जाना, ग्रहण किया और अपने आप को उसके लिए अर्पण कर दिया. इसलिए அவர்களை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. इसलिए उनको किसी ने भी कोई भी उसको कुछ बिगाड़ नहीं पाया. அலெக்சாண்டருடைய வம்சத்திலே அந்த தளபதி கூட அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. अलेक्जेंडर के परिवार से आए हुए उस मुख्य लोगों ने भी उनको कुछ नहीं कर पाए. காரணம் தேவனுடைய வார்த்தை. क्योंकि परमेश्वर का वचन है जो उनके कारण है. தேவனுடைய வசனத்திலே நாம் நிலைத்திருந்தால் கண்டிப்பாக நாம் அசைக்கப்பட மாட்டோம். और परमेश्वर के वचन में अगर यदि स्थिर रहेंगे तो निश्चय ही कभी हम नहीं डगमगाएंगे. பாருங்கள், இந்த தெசலோனிக்கே சபையார் இவர்களை குறித்து எங்கும் பிரதஸ்தமான மற்ற சபைகளிலே மற்ற தேசங்களிலே இவர்களை குறித்து அங்கே தெளிவாக சொல்லுகிறார்கள். और देखिए यहाँ पर थिस्सलुनीके के कलीसिया के बारे में बाकी जगह में इनकी चर्चा हो रही है, इनकी गवाही हो रही है, इनके आदर्श को माना जा रहा है. இவர்களை குறித்து அங்கே பிரசித்தம் பண்ணுவது மட்டுமல்ல, சாட்சி கொடுக்கிறார்கள். और वे इसके बारे में ये लोग प्रसिद्ध भी हो गए और लोग इनके बारे में गवाही भी दे रहे हैं. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் और आप और मैं जब परमेश्वर के वचन के लिए समर्पण करेंगे சாட்சியாக நாம் என்ன செய்ய முடியும், ஜீவிக்க முடியும். और तभी हम गवाही भरा एक जीवन जी सकते हैं. இங்கே வேத வசனத்தை நாம இங்கே பார்க்கிறோம். परमेश्वर के वचन को हम यहाँ पर देखते हैं. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு और बड़े कलेश में उन्होंने परमेश्वर के वचन को ग्रहण किया. அவர்கள் தேவனையும் ஊழியக்காரர்களை பின்பற்றினார்கள். और परमेश्वर और उनके सेवकों को उन्होंने अनुकरण किया. அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தினுடைய கட்டளைகளுக்கு பின்பற்றி போகவில்லை. और वो व्यवस्था के पीछे वो नहीं गए. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உள்ளத்திலே இருந்தது. परमेश्वर का वचन उनके हृदय में था. அருமையான தேவ பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के प्रिय बच्चों, உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். आपको और मुझे परमेश्वर का वचन हमारे हृदय में होना चाहिए. அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே வருகிற சோதனையை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். तभी हम इस दुनिया में आने वाले सताव और कलेश के ऊपर हम जय पा सकते உலகத்திலே हैं. வருகிற உபத்திரவங்களை நாம் ஜெயிக்க முடியும். इस दुनिया में आने वाले उपद्रव पर हम जय पा सकते हैं. நமக்கு வருகிற அவமானம், நிந்தைகள், பசி, பட்டினி, பாடுகளை நாம் ஜெயிக்க முடியும். हमारे ऊपर आने वाले निंदा, अपमान और भूख या कोई भी किसी भी परिस्थिति पर चाहे भूख और प्यास हो, उसके पर हम जय पा सकते हैं. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ளது. परमेश्वर का वचन इतना सामर्थ्य है. அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த நியாய பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவர். கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ளாய் வந்த பொழுது प्रेरित पौलुस भी जो पहले व्यवस्था का अधीन था, जब परमेश्वर का वचन उसके पास आया, அவர் கர்த்தருடைய வார்த்தையிலே அவர் மிக ஸ்ட்ராங்காக இருந்தபடியினால் और परमेश्वर के वचन में वह बहुत मजबूती के साथ स्थिर रहा, इसलिए அவர் கடைசி வரைக்கும் தேவனுக்கு என்று செயல்பட்டார். और आखिरी समय तक प्रेरित पौलुस परमेश्वर के लिए कार्य करता रहा. அப்போஸ்தலனாகிய பவுல் अनेक சபைகளை உருவாக்கினார். और प्रेरित पौलुस ने बहुत सी कलीसिया की स्थापना की. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் நானும் தேவனுக்கென்று ஊழியங்களை செய்வோம். और परमेश्वर के प्रिय बच्चों, परमेश्वर का वचन आपके हृदय में अगर निश्चय होगा तो निश्चय ही आप परमेश्वर के लिए सेवकाई जरूर करेंगे. உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தை நம்மளை உந்தும், நம்மளை உணர்த்தும். நாம் எப்படியாவது எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், இயேசுவின் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி परमेश्वर का वचन हमारे अंदर होगा, हमारे हृदय में होगा, तो वचन हमें एहसास दिलाएगा, वचन हमसे बोलेगा कि हम दूसरे को सुसमाचार सुनाए और सेवकाई हम भी कुछ ना कुछ करें परमेश्वर के लिए. அதனால் நாம் வேத வசனங்களை இதோ கடமைக்காக, பேருக்காக நாம்
அப்படியே மேலோட்டமா வாசிப்பது அருமையான தேவ பிள்ளைகளை அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. इसलिए परमेश्वर के वचन को हम साधारण रीति से सिर्फ एक कर्तव्य है, खाली एक काम है करके सोच के उसको पढ़ के लिख के ऐसे भूल जाना ये जरूर सही नहीं है. ஜெபத்தோடு கருத்தோடு வாசிக்க வேண்டும். बड़ी प्रार्थना के साथ और बड़े ध्यान के साथ पढ़ना चाहिए. இங்க எத்தனையோ வருஷங்களாக நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறீர்கள். और बहुत सालों से आप परमेश्वर के वचन को पढ़ रहे होंगे. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க போகிறேன். और पास्टर जी एक सवाल आपसे पूछेंगे. பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்றேன். देखते हैं कि कितने लोग बता पाएंगे. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு प्रेरित पौलुस ரெண்டு பேர் இருந்தது. யாராவது சொன்னீங்கன்னா ரெண்டு பேர். प्रेरित पौलुस का 2 नाम था, कोई बता सकते हैं तो बताइए. ஒரு பேர் எல்லாருக்கும் தெரியும். சொல்லிட்டீங்கன்னா 100 ரூபாய் தருவேன். ஆனா எத்தனை தடவை நம்ம வேத வசனத்தை படிக்கிறோம், எத்தனை வருஷமா படிக்கிறோம். முன்னாடி சவுல்னு பேர் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல், அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, வாசிங்க. ரோமருக்கு நிருபம் आइए पढ़िए रोमियो की पत्री 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 32வது வசனங்களா? 32वां वचन. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் இருங்க சிஸ்டர். ரோமர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். 16:22. रोमियो 16 उसका 22वां वचन. இப்போ அது பேரை சரியா புரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த நிருபத்தை எழுதின இந்த நிருபத்தை எழுதின தெர்தியு ஆகிய நான் என்ன பேரு? தெர்தியு தெர்தியு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இன்னொரு பேர் என்ன? தெர்தியு என்கிற நான் உங்களை வாழ்த்துகிறேன். சரியா? ஆனா அப்போஸ்தலர் ரோமர்ல நீங்க முதல் வாசிக்கும் அந்த தலைப்புல என்ன சொல்லி இருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகினாலே தெர்தியு என்கிற ஒரு பேர். சரி, அதனால நான் என்ன சொல்லுவேன், இனிமேல் வசனத்தை கவனமா படிக்கணும். और आपसे ये है, निवेदन है कि आप परमेश्वर के वचन को बड़े ध्यान से पढ़ना ஏன்னா चाहिए. வசனம் ரொம்ப முக்கியம். परमेश्वर का वचन बहुत ज्यादा मुख्य है. நிறைய பேர் சில நேரங்களிலே கேள்விகளா கேட்பாங்க. और कई समय में कुछ लोग कुछ सवाल भी पूछते हैं. போன வாரத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார். और पिछले हफ्ते जब बात कर रहे थे, किसी ने एक बात पूछा. நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க பார்க்கல சொல்றீங்களா? वही सवाल आपसे हम पूछेंगे, आप कृपया करके बताइए. மோசேயோட அம்மா பேர் என்னங்கன்னு கேட்டார். और मूसा के मम्मी का, माता जी का नाम क्या है? அப்பா பேரும் அம்மா பேரும் சொல்லுங்க. நான் और माता पिता का नाम बताइए करके. சொல்லுங்க. और किसी को पता है तो बता सकते மோசேயோட हैं. அப்பா பேரும் அம்மா பேரும். और मूसा के और मम्मी का नाम और माता पिता का नाम. பைபிள் எத்தனை வருஷமா நம்ம படிச்சிருக்கிறோம், படிச்சுட்டு வர்றோம். और बाइबल कितने सालों से हम पढ़ते हुए आ रहे हैं. நம்ம தெரியலையா? ஜெனிஃபர். சரி, அவங்க அப்பா பேரா சொல்லுங்களேன். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. வாயில அப்படி வந்துச்சு. சரி, அதுதான் வசனம் ரொம்ப சரி. என்னாகமும் आइए निकाल लें गिनती की पुस्तक 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय  நீங்க அந்த இதுலயே என்னால நீங்க யாத்ராமத்துல வாசிக்கும் போது அதிலேயே இருக்கு. निर्गमन में भी है, आप पढ़ सकते हैं. निर्गमन
தகப்பனாருடைய பேர் அம்ரான். என்னால் தெளிவா இருக்கு, நான் அதை சொல்லுகிறேன். வாசிங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். என்னாகும் யாத்ராகமம் 6:20. அம்ராம் தன் அத்தையாகிய யெகோபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். என்னாகமும் 26ஆம் அதிகாரம் 59வது வசனத்தை வாசிங்க. गिनती 26वां अध्याय 19वां वचन. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மோசேயினுடைய அம்மா அப்பா பேரே தெரியல என்னையா அப்படி. அவனுடைய மனைவிக்கு யெகோபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மோசேயுடைய அம்மா பேரு என்ன பேரு? யோகேபேத். யோகேபேத். சரியா? ஏகபோத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால யோகபேத். मूसा के माता जी का नाम था योकेबेद. யோகேபேத். அம்ரான் அவங்க கணவர் பேர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, पिता का नाम अमराम था. அதனால தேவ பிள்ளைகளே, प्रिय बच्चों, வேத வசனத்தை கருத்தாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். परमेश्वर के वचन को हमें बड़े ध्यान से पढ़ना चाहिए. ஏனென்று கேட்டால் வேத வசனம் தான் நமக்கு மிக முக்கியம். क्योंकि परमेश्वर का वचन ही हमारे लिए बहुत ज्यादा महत्वपूर्ण है. ஏனென்று கேட்டால் வேத வாக்கியங்கள்லாம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஏவப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन जो है पवित्र आत्मा के द्वारा उनकी प्रेरणा से रचा गया, लिखा गया है. அதனால இந்த வேத வசனம் எதுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? परमेश्वर का वचन हमारे लिए क्यों दिया गया है? சொல்லுமா ஜெனிஃபர் சொல்லு. இந்த வேத வசனம் எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை தடவை இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம்? சிஸ்டர் வாசி பார்க்க எதற்காக சொல்லு. எல்லாம் நம்ம படிச்சுக்கலாம் நாளைக்கு. 2 தீமோத்தேயு வாசிக்க சார். வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய எந்த நல்ல வசனம் அதுக்கு தான் இங்க தெசலோனிக்கே சபை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. பவுலும் சாட்சி கொடுக்கிறாரு, மற்ற தேசத்தார் சாட்சி கொடுப்பதற்கு காரணம் அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் வேத வசனத்தை அவர்கள் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அதான் வேத வசனம். அதுதான் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए सत्य वचन को सही रीति से जान लेना चाहिए. அதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். इसलिए प्रभु ने कहा था कि सत्य को तुम जानोगे, सत्य तुम्हें आजाद करेगा. வேற எந்த ஒரு பாஸ்டரோ, எந்த ஒரு பெரிய அற்புதமோ, எந்த ஒரு பெரிய அடையாளமோ உங்களை என்னை விடுதலையாக்க முடியாது தேவ பிள்ளைகளே. कोई भी पास्टर, कोई भी चिन्ह चमत्कार आपको मुझे छुटकारा नहीं दे सकता है. இங்கே வேத வசனத்தை அவர்கள் தெளிவாக வேத வசனமாகிய சத்தியத்தை அறிந்தபடியினாலே சத்தியம் அவர்களை விடுதலையாக்குகிறது. और परमेश्वर के वचन को सही रीति से जान लिया है, इसलिए सत्य उनको छुटकारा दिया है. ஆயினால்தான் 1 தெசலோனிக்கேயர் அந்த வாசித்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிங்க. என்ன சொல்லிருக்க பாருங்க. 8வது வசனத்தை வாசிக்கும் போது पहले தெசலோனிக்கே पहले पत्री 1:8 हम पढ़ेंगे. उसमें क्या लिखा गया है? எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும்
ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் பிரசித்தமாயிற்று. क्योंकि तुम्हारे यहाँ न केवल मकदूनिया और अकाया में प्रभु का वचन सुनाया गया, पर तुम्हारे विश्वास की जो परमेश्वर पर है हर जगह ऐसी चर्चा फैल गई कि हमें कहने की आवश्यकता नहीं। உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் என்ன செய்து செயல்பட்டது. तुम्हारे द्वारा परमेश्वर का वचन तुम्हारे यहाँ से कार्य किया है। கர்த்தருடைய வசனம் உங்களிலிருந்து செயல்பட்டபடினாலே तुम्हारे द्वारा परमेश्वर का वचन कार्य किया, इसलिए மக்கதோனியாவிலே பிரசித்தமாயிற்று. और मकदूनिया में ये प्रसिद्ध हो गया। கர்த்தருடைய வசனம் அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर का वचन जो है, பவுல் சொல்கிறார் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டது. परमेश्वर का वचन तुम में से निकल के वहां आगे बढ़ा गया। நான் இதை தியானிக்கும் போது யோசி, அப்படி என்றால் ஏதோ அவர்கள் சும்மா வெறும் வசனத்தை மட்டும் சொல்லல. इसका मतलब ये परमेश्वर का वचन को सिर्फ बोला ही नहीं, அவர் வசனத்தின்படி என்ன செய்திருக்கிறார்கள் கேட்டால், அவர்கள் பாடுகள் வரும்பொழுது, அவமானங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்போது வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். और वो परमेश्वर के लिए कलेश के समय में, दुख के समय में, निंदा अपमान के समय में, परेशानी के समय भी वो परमेश्वर के वचन में बने रहे, स्थिर रहे और दूसरों के लिए गवाह के रूप में खड़े रहे। இன்னைக்கு நம்முடைய சபை சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் கர்த்தருடைய வசனம். यदि आप हमारी कलीसिया अगर गवाह बनना है तो परमेश्वर के वचन को पकड़ लेना है। நம்முடைய குடும்பம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் கர்த்தருடைய வசனம். अगर हमारा परिवार अगर गवाही के रूप में खड़ा होना है तो परमेश्वर के वचन को पकड़ के रहना है। நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் கர்த்தருடைய வசனம். தேவ பிள்ளைகளே, प्रत्येक व्यक्ति का व्यक्तिगत जीवन अगर गवाह के रूप में खड़ा होना है तो निश्चय ही परमेश्वर के वचन को वो पहला स्थान देना है। இதுதான் கர்த்தருடைய சத்தியமாகிய வசனத்தை அறிந்து கொண்டவருடைய சாட்சி. और यही है जो परमेश्वर के सत्य वचन को जानने वाले का एक गवाही। கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் சொல்லி வைத்திருக்கிறார். और यही है जो परमेश्वर की आत्मा ने हमें बता रखा है। இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் என்ன செய்யும் போது, சாட்சியாய் வாழும்போது, जब वचन के इस आधार पर हम आप और मैं अपना जीवन जिएंगे तो நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. हमारा जीवन प्रकाशमान होगा। இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் வந்து இன்னைக்கு தேவனுக்கென்று பிரகாசித்ததுக்கு காரணம், और क्योंकि प्रेरित लोग जो है परमेश्वर के लिए क्यों प्रकाशमान हुए, इसका कारण क्या है? அவர்கள் ஜீவ வசனத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். और उन्होंने जीवित वचन के लिए अपने आप को अर्पण किया था। ஆயினால்தான் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் என்னன்னு கேட்டால் சாட்சிகள் என்று சொல்கிறார். और इसलिए वह प्रेरित लोग कहते हैं हम यीशु मसीह के लिए गवाह है करके। இந்த சாட்சி அருமையான தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை என்ன செய்ய, நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் பேசுவது, நாம் செய்வது, ஜீவிப்பது மற்றவர்களை தேவனுக்குள்ளாய் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. और हम परमेश्वर के वचन में हम जब उसको ग्रहण करते हैं, उसके अनुसार जीते हैं, उसमें चलते हैं, कार्य करते हैं, तो हम दूसरों के लिए गवाही भरा जीवन जीते हैं। ஏசாயா தீர்க்கதரிசியே சீசர்களுக்கு வந்து இந்த வசனத்தை, வேதத்தை என்ன செய்து கேட்டா, ஆமா அப்படியே முத்திரை போட்டு அவர்களை அப்பவே குறிச்சிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சீசர்கள் சொல்லி நீங்க வேணா வாசிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. यशायाह भविष्यवक्ता का किताब 8वां अध्याय 16वां वचन। அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்களையும் 8:16 சாட்சி ஆகமத்தை கட்டி வாசிங்க. சாட்சி ஆகமத்தை கட்டி பாருங்க, சாட்சியினுடைய ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. என் சீஷர்களுக்குள்ளே முத்திரை போடு. அப்போஸ்தலர்கள் இன்னைக்கு முத்திரை போடப்பட்டார்கள் ஏற்கனவே தேவனாகிய கர்த்தராலே, ஆவியானவராலே. और प्रेरित लोगों ने परमेश्वर के आत्मा के द्वारा उन्हें मुहर किया गया था। वचनத்தை இதில கூட நீங்க நம்ம வாசிக்க கேட்கலாம். यशायाह भविष्यवक्ता का 8वां अध्याय 16वां वचन। चितौनी का ये पत्र बंद कर दो, मेरे चेलों के बीच शिक्षा पर छाप लगा दो। இங்க சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर बड़ी सुंदरता से लिखा है। சீசர் வாசிங்க, மறுபடியும் நிறுத்தி அதை வாசிங்க. சாட்சி
சாட்சி ஆகமத்தை கட்டி சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். முத்திரை போடு, என்னுடைய வேத வசனத்தை முத்திரை போடு. और मेरे वचन में तू मुहर लगा करके बताया है। இந்த முத்திரை என்ன உங்களுக்கு தெரியும்? இந்த முத்திரை என்ன கேட்டா யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த முத்திரை தான் நமக்கு அத்தாரிட்டி. और मोहर का मतलब यह है कि कोई कुछ नहीं कर सकता, क्योंकि जो मोहर है वो एक अधिकार है। அதனால்தான் சீசர்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் கவலைப்படவில்லை. इसलिए प्रभु के चेले लोग किसी भी बात को लेकर चिंतित नहीं हुए। அருமையான தேவ ஆரம்பத்திலே பேதுரு ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோம் என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்டார்கள். और शुरू में पतरस ने प्रभु से कहा, हमने सब कुछ छोड़ के आए तो हमें क्या मिलेगा? ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். और प्रभु यीशु ने बहुत साफ तौर से कहा, உங்களுக்கு மறுமையிலே இரட்டிப்பான நன்மை நான் தருவேன் என்று சொல்லி. और दुगना आशीष तुम्हें स्वर्ग में अनंत जीवन में मिलेगा அந்த करके। வார்த்தை எல்லாம் என்னன்னு கேட்டா அருமையான தேவ பிள்ளைகளே பேதுருக்குள்ள இருந்தாலும் और वचन उनके पतरस के हृदय में था, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவர்களுக்குள்ளாய் வந்த பிறகு और उसके बाद जब पवित्र आत्मा उनके ऊपर आने के बाद அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. और वचन सारा उनके द्वारा कार्य करना शुरू हो गया। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, தேவனுடைய வார்த்தை சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிற வார்த்தை அல்ல. परमेश्वर का वचन सिर्फ एक चुपचाप से रहने वाला वचन नहीं है। அது நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, वो वचन हमसे बात करता है, நம்மை உணர்த்துகிற வார்த்தை, वो वचन हमें एहसास दिलाता है, நம்மை கண்டிக்கிற வார்த்தை, वो हमें डांटता है, நமக்கு புத்தி சொல்லுகிற வார்த்தை, वो हमें बुद्धि सिखाता है। கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் பண்ணக்கூடியது. परमेश्वर का वचन ही है जो आपको और मुझे उपदेश देता है। அதனால இந்த சத்திய வசனத்தை நீங்களும் நானும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए सत्य वचन को आप और मैं अच्छी रीति से समझ लेना, जान लेना चाहिए। உங்களுக்கு எனக்கும் இந்த வேத வசனத்தினுடைய வெளிச்சம் இருந்தால் आपको और मुझे परमेश्वर के वचन का अगर प्रकाश से ज्योति मिलेगा तो உலகத்தில் யார் என்ன, எந்த ஊழியக்காரர், எந்த போதகர், யார் எந்த தீர்க்கதரிசிகள் யார் என்ன சொன்னாலும் और यदि दुनिया में कोई भी पास्टर, कोई भी भविष्यवक्ता, कोई भी सेवक कुछ भी बोले भी तो இந்த வசனம் உங்களை என்னையும் நடத்தும். और ये वचन जो है आपको और मुझे चलाएगा। இந்த வசனம் நமக்குள்ளாக இருந்தால் ये वचन हमारे अंदर हो तो மனுஷனுடைய காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். हम मनुष्य के कार्य को हम ज्यादा महत्व नहीं देंगे। மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டோம், பலவீனப்படுத்த மாட்டோம். और दूसरे लोगों की बातों को सुनकर अपने आत्मिक जीवन को हम कमजोर नहीं करेंगे। இன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி அதை சொல்லிவிட்டார், அந்த ஊழியக்காரர் அதை பேசிவிட்டார், இப்படி சொல்லி அநேக விசுவாசிகள் இன்னைக்கு கலங்கி தவிக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். और आज हम देखते हैं कई भविष्यवक्ता, वो भविष्यवक्ता ने ऐसा बोल दिया, वो परमेश्वर सेवक ने ऐसा बोल दिया करके वो परेशान और चिंतित रहते हैं, कल दुख में रहते हैं, देख रहे हैं। அருமையான தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்தால் நாம் எதற்குமே பயப்பட மாட்டோம். परमेश्वर के प्रिय बच्चों, परमेश्वर का वचन आपके अंदर अगर रहेगा मजबूती से तो हमें किसी बात का डर नहीं या परेशानी नहीं होगा। இந்த தெசலோனிய சபையாரை பார்க்கும் பொழுது மிகுந்த உபத்திரம் வந்தது. அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றினார்கள். और हम देखते हैं कि थिस्सलुनीके कलीसिया के लोग बड़े क्लेश के समय भी परमेश्वर के वचन को ग्रहण कर उसमें बड़ी मजबूती से वो बने रहे, स्थिर रहे, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். और वो दूसरों के लिए एक आदर्श बनकर रहे। அவர்கள் மூலமாய் பிரசித்தமாயிற்று தேவனுடைய நாமம். और उनका नाम, उनके द्वारा परमेश्वर का नाम का महिमा हुआ और वे लोग वहां पर बाकी जगह पर प्रसिद्ध हो गए। இந்த காலவெளியில் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை பார்த்தா கேட்கிறார். और आज सुबह के समय में आपको और मुझे परमेश्वर देखकर पूछते हैं। இன்னைக்கு நம்முடைய சபையில நம்முடைய வாழ்க்கையில अनेक காரியங்களை நாம் முன்மாதிரியாக இல்லாத காரணம் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யாதபடியால். और आज हमारी कलीसिया या हम खुद परमेश्वर के लिए एक गवाह के रूप में नहीं खड़े हैं, इसका कारण यह है कि हमने परमेश्वर के वचन को पूरी रीति से अपने हृदय में, अपने जीवन में स्थिरता के साथ पकड़े हुए नहीं है। அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை பிசகாமல் இருக்க, நம்முடைய வாழ்க்கை தவறி போகாமல் இருக்க கர்த்தருடைய வார்த்தை, और हमारा जीवन जो है वो बिगड़े ना और कभी भी अस्थिर ना हो और परमेश्वर के वचन में हम गड़बड़ाए ना, इसके कारण बने रहने का कारण यह है कि हमें परमेश्वर के वचन को पकड़े रहना है। ஆகையினால் நீங்களும் நானும் நமக்கு வருகிற பாடு, பிரச்சனை, கஷ்டம், அவமானம், சிந்தனைகள கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக நாம் தேவனுக்கு சாட்சிகளாயிருப்போம்.
और परमेश्वर के प्रिय बच्चों, कलेश हो, दुख हो, परेशानी हो, अपमान हो, निंदा हो, किसी भी परिस्थिति में क्यों ना हो, परमेश्वर का वचन अगर हमने पकड़ के अपने हृदय में रखा है तो हम हर परिस्थिति में हम लोग जय पाते हैं। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा होने पाए। நாம் தொடர்ந்து இன்னும் 2 சபையாரை குறித்து நம்ம பார்க்கலாம். और हम और 2 कलीसिया के बारे में भी हम देखेंगे। நான் இதோடு கூட முடிக்கிறேன். और आज इस समय इस प्रचार को समाप्त करते हैं।